ஹலோ நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் எஸ்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ், எழுதுனது ரட்யார்ட் கிப்ளிங். இந்த போயம் என்னன்றதை பார்த்துடலாமா? We were taken from the ore bed and mine, we were melted in furnace and the pit, we were cast and wrought and hammered to design, we were cut and filed and tooled and gauzed to fit. அதாவது இந்த போயம் மிஷின்ஸ் பற்றின ஒரு போயம். மிஷின்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆன்சரில் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு மிஷின் எதனால் உருவாகுது? ஒரு மெட்டல்னால உருவாகுது. ஒரு மெட்டல் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதோட ஓர்லேருந்து தான் கிடைக்கும். அந்த ஓர் எங்கே கிடைக்கும்னா, எர்த்துலேருந்து கிடைக்கும். ஸோ அந்த எர்த்துலேருந்து ஓரை எடுத்து அதை எப்படி நம்ம மெட்டலாக மாற்றுறோன்னா, அதை எடுத்து உருக்கி அதோட ஷேப்புக்கு கொண்டு வந்து அதை கட் பண்ணி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மிஷினாக மாற்றணும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. Some water, coal and oil is all we ask, and a thousands of an inch to give us play. And now, if you will set us to our task, we will serve you 420 hours a day. அதாவது இதை உருவாக்குறதுக்கு என்ன பெருசாக தேவைப்பட போகுது? தண்ணி வேணும், நிலக்கரி வேணும், அதை எரித்து உருக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் ஆயில் வேணும், அதை கூல் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? இந்த மிஷின்ற ஒரு விஷயத்த நம்மளால் ஓட்ட முடியும். இப்போது ட்ரெயின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோலை வச்சு நம்ம ஓட்டிடலாம் ட்ரெயினை. அந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொன்று யூஸ் ஆகும். அந்த ஒவ்வொன்று தான் வாட்டர், கோல், ஆயிலு, இது எல்லாம் ஏதோ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கும் அந்த மிஷினுக்கு. அதை யூஸ் பண்ணி அந்த மிஷினை நம்ம ஓட்டிடலாம். அப்படி நம்ம உருவாக்குற மிஷின் ஒரு நாளைக்கு 24 hours இருக்குன்னா 24 hours நமக்காக அது வேலை செய்யும். We can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. அப்படின்னு என்னன்னா, ஒரு மிஷினால் என்னெல்லாம் பண்ண முடியும்? இழுக்க முடியும், தள்ள முடியும், லிஃப்ட் மாதிரி மேலே தூக்க முடியும், இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு வண்டியை ஓட்ட முடியும், பிரிண்ட் பண்ண முடியும், உழ முடியும், துணியை நெய்ய முடியும், ஹீட்டராக ஹீட் பண்ணுறதுக்கு நமக்கு மிஷின் இருக்குது, லைட் கொடுக்கறதுக்கு டியூப் லைட் இருக்குது, வேகமாக ஓடுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, ரேஸ் பண்ணுறதுக்கு பைக்கு, கார்லாம் இருக்குது, ஸ்விம் பண்ணுறதுக்கு போட்டெல்லாம் இருக்குது, ஃப்ளை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ஏரோப்ளைன் இருக்குது, ஜெட் இருக்குது, டைவ் பண்ணுறதுக்கு இருக்குது, காது கேட்காதவங்க கேட்குறதுக்கு கூட மிஷின் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே மிஷின் இருக்குது. இது எல்லாமே அந்த மிஷினால் பண்ண முடியும். பட் ரிமெம்பர் ப்ளீஸ், பை லா விச் வி லிவ், we are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. அதாவது என்னென்னா, இவ்வளோத்தையும் நாங்கள் பண்ணாலும் எங்களுக்கு நாங்கள் எப்படி வேலை செய்கிறோன்றதுக்கு ஒரு லா இருக்குது. எங்களால் உங்களை மாதிரி உணர்ச்சியோடு இருக்க முடியாது, மன்னிக்க முடியாது, தப்பு செஞ்சால் மன்னிக்க முடியாது, பாவம் பார்க்க முடியாது, லவ் பண்ண முடியாது, இப்படி எதுவுமே எங்களால் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் எங்களை ஹேண்டில் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே காலியாகிற அளவுக்கு கூட நாங்கள் உருவாயிருவோம். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணோம். தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ், இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன். பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ் வி ஆர் நத்திங் மோர் தென் த சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின். அதாவது நாங்கள் ரன் ஆகும்போது எங்களுடைய புகையை கூட நீங்கள் உங்களோட சொர்க்கத்தை பார்க்கறதுக்கான கதவுகளை கூட மறைச்சிடலாம். உங்கள் கண்ணை மறைச்சிரும், எல்லாத்தையும் மறைச்சிரும், நைட்டில் தெரியிற ஸ்டாரை கூட மறைச்சிடலாம். இது எல்லாமே எங்களோட பவரா? இது எதுவுமே எங்களோட பவர் கிடையாதே. இப்போ எங்களோட பவர், வெயிட்டு, சைஸ் எல்லாமே எதனோட விளைவுன்னா, ஹியூமன்ஸான நீங்கள் உங்களுடைய மூளையை வச்சு தான் எங்களை உருவாக்கவே செய்கிறீங்க. ஸோ உங்களோட மூளையோட குழந்தைகள் தான் நாங்கள் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் முடியுது. எழுதுனது ரட்யார்ட் கிப்ளிங், ஃபேமஸான ரைட்டர். இவர் இந்தியாவில் தான் பிறந்திருக்கிறாரு. அப்புறம் இங்கிலாந்துக்கு போய் படிச்சுட்டு திரும்பி இந்தியாவுக்கே வந்துட்டார். இவர் கேரோலின் பேலிஸ்டர் அப்படின்றவங்கள மேரி பண்ணிக்கிட்டு, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெர்மோண்ட்டில் செட்டில் ஆகிட்டார். இவரை பற்றி ஃபேமஸாக இங்கே தெரிஞ்சுக்கணுன்னா, த ஜங்கிள் புக்குன்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா? அதை ஸ்டோரியாக ரைட் பண்ணது இவர் தான். இது ரொம்ப ஃபேமஸான புக்கு. இவர் அது மட்டும் இல்லாமல் 1907 நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் வாங்கியிருக்கிறாரு. இவர் வாங்கிட்டு 1936 ஆல் அவுட் முடிஞ்சு போச்சு. ஓகே, க்ளோசரி என்னென்னு பார்த்தலாமா? ஃபர்னஸ்னா என்ன? an enclosed structure in which material is heated to very high temperature. புகைக்குழாய் தாங்க ஃபர்னஸ். ராட், beaten out of shape by hammering. அதாவது நெருப்பில் வச்சு உருக்கி நல்லா ரெட் கலரில் வரும். அதுக்கப்புறம் டம்முன்னு அடித்தா அந்த ஷேப்போல் நம்ம கொண்டு வந்துடலாம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ராட். கார்ஜெட்னா அளந்து பார்க்குறது எவ்வளோ இருக்குன்றது. எஸ்டிமேட்டட். 1000னா ஃப்ராக்ஷன் ஆஃப் 1000, 1/1000 தான் 1000. ஹால்னா புல் ஆர் ட்ராக் வித் எஃபர்ட் ஆர் ஃபோர்ஸ், இழுக்கிறது பேர் தான் ஹால். காம்ப்ரிஹெண்ட்னா கிராஸ்ப் ஆர் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் காம்ப்ரிஹெண்ட். வேனிஷ்னா டிஸப்பியர் சடன்லி அண்ட் கம்ப்ளீட்லி, ஒரேடியாக காணாமல் போயிடுறது.
Who does we refer to in the first stanza? We refer to machines. Who are the speakers and the listeners of this poem? Speakers யாருன்னா machines, listeners யாருன்னா அதை படிக்கிறவங்க. அதாவது இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் தான் அது. வாட் மெட்டல்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் ஓர்ஸ் அண்ட் மைன்ஸ்? ஓரு மற்றும் மைன்லேருந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா அயன், காப்பர், ஜிங்க், அலுமினியம், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. மென்ஷன் எ ஃபியூ மிஷின்ஸ் விச் ஆர் ஹேமர் டு டிசைன். அடித்து உருவாக்குறது என்னென்னா, இப்போ எல்லாமே மிஷின்லேயே மிஷின் உருவாக்குறோம். இப்போ முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இந்த வீலெல்லாம் இருக்கும் தெரியுமா, இது எல்லாத்தையுமே அடிச்சு தான் உருவாக்குவாங்க. மென்ஷன் த நேம்ஸ் ஆஃப் ஃபியூ மிஷின்ஸ் தட் ரன் ஆன் வாட்டர், கோல் ஆர் ஆயில். வாட்டர்னால் ரன் ஆகக்கூடிய மிஷின் என்னென்ன? வாஷிங் மிஷின். எப்படி கோல்னால் ட்ரெயின் ஓடும்ல, கோல்னால். மென்ஷன் எ ஃபியூ மிஷின் யூஸ்ட் ஃபார் புல்லிங், புஷிங், லிஃப்டிங், டிரைவிங், பிரிண்டிங், பவரிங், ரைடிங், ரைடிங். எல்லாத்துக்குமே மிஷின் இருக்குங்க. இழுக்கிறதுக்கு என்ன இருக்குது? கயிறு இருக்குது. அதுக்கு மிஷின் ஒன்று இருந்தால் அதுதான் அது. க்ரெயின்லாம் என்ன பண்ணும்? கீழேருந்து மேலே இருக்கும். லிஃப்ட்டுக்கு அதுதான். புல்லுக்கும் அதே சொல்லிக்கலாம். புஷ்ஷுக்கு மேலேருந்து அப்படியே கீழே தள்ளும், அதுக்கும் அதே வச்சுக்கலாம். கிரேன் அந்த இதுங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுறதுக்கு மேலேருந்து தூக்குவாங்க தெரியுமா, அதுக்கு பேர் தான் கிரேன். அப்புறம் டிரைவ் பண்ணுறதுக்கு சைக்கிள், கார், பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டர், ப்ளோவிங்க்கு அது டிராக்டரு, ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு தான். ரீடிங்க்கு நம்ம லேப்டாப் கூட யூஸ் பண்ணுறோம். லேப்டாப், ஃபோன் ஆர் மிஷின் சாம்பிள் டு அக்செப்ட் த எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பிரெயின். ஒய்? ஆமாம் தானே. ஏன்னா மிஷின் யார்? ஹியூமனோட பிரெயினோட சில்ட்ரன்ஸ் தான் மிஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக அது அக்செப்ட் பண்ணி தானே ஆகும். ஹம்பிளாக தான் இருக்குது. வாட் ஃபீலிங்ஸ் ஆர் எவோக்ட் இன் அஸ் பை த மிஷின்ஸ் இந்த போயம்? என்னென்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லுது? இது லவ் சொல்லுது, பிட்டி சொல்லுது, ஃபர்கிவ் சொல்லுது. இதெல்லாம் அந்த ஃபீலிங்ஸாக சொல்லுது. விச் ஆர் த ஃபாலோயிங் டு த மிஷின்ஸ் வாண்ட் டு ப்ரூவ் ஃப்ரம் திஸ் லைன் அண்ட் thousands of an inch to give us play. ஒன்ஸ் மிஷின்ஸ் ஆர் ஃபேட் வித் fuel they ஸ்டார்ட் குவிக்லி. அதாங்க சொல்லுது. இதில் who does pronoun you refer to here? யூன்னா யார்? ஹியூமன்ஸ் சொல்கிறாங்க. whose task is referred to as our task here? our task நீ எதை சொல்லுதுன்னா மிஷின்ஸோட டாஸ்க்கு, அது நம்ம கொடுக்குறோம். ஓப்பன் கண்டிஷனல் கிளாஸ் இஸ் யூஸ்ட் இன் த கிவன் லைன். why is the future tense will set and will serve used both in this if class and in the main class? ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டிங்கன்னா அது வேலை முடிஞ்சிருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன டாஸ்க் கொடுத்தாலுமே எங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒன்று ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வில் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் இது வந்து கிராமருங்க. டூ த மிஷின் சர்வஸ் 24 hours a day. கண்டிப்பாக சர்வ் பண்ணோம் 24 hours a day. என்ன அது சீக்கிரம் பீஸ் போயிடும். நிறைய சர்வீஸ் பண்ணோம், நிறையா வேலை இருக்கும். ஆனால் 24 hours a day வேலை செய்யுமானா? அஃப்கோர்ஸ் வேலை செய்யும். ரீரைட் த கிவன் லைன்ஸ் வித் த எண்டிங் 365 year a day, days a year. அந்த லைன் அப்படியே மாற்றி எழுதுனுவாங்க. அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க் வி வில் சர்வ் யூ 365 days a year. முடிஞ்சு போச்சு. அதுதான். அதான் நண்பர்களே, பயம் வந்துச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த போயம் பற்றி பார்க்கலாம். டாட்டா, பை பை. இது கடைசிக்கு முன்னாடி போயம். ஸோ கடைசி ஒரே ஒரு போயம் தான் இருக்குது. அதை முடிச்சிட்டோம்னா போயம் சீரீஸ் முடிஞ்சு போச்சு. மிச்சம் இந்த போயம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. சரியா? சரிங்களா? ரைட். டாட்டா, பை பை.